சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழிக்கேற்ப வெல்கம் டு மின் கிச்சன். நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு களி பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகு சிறுதானியங்களின் ராணி அப்படின்னு சொல்லலாம். ஏன் சிறுதானியங்களின் ராணின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் அதிகப்படியான கால்சியம் ஃபைபர் இருக்குது. ஸோ கேழ்வரகை முளை கட்டி அரைத்து அந்த பால் எடுத்து தாய்ப்பாலுக்கு பதிலாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு உற்சாகத்தையும் திடத்தையும் கொடுக்கும். ஸோ கேழ்வரகு களி எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் 3 கப்பு தண்ணி விட்டு அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றி ராகி ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கலாம் வாங்க. ஏன் நம்ம தண்ணி விட்டு கரைக்கிறோம் அப்படின்னா, கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம திரும்பவும் அதில் போட்டு கொதிக்கிற வாட்டரில் போட்டு கிண்டும் போது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போவே எனக்கு ரைஸ் நல்லா வந்துருச்சு. ரைஸ் இந்தளவுக்கு நல்லா வந்துடணும். இப்போ நம்ம ராகி மாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ராகி ஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. ராகி ஃப்ளவர் குக் ஆனோடனே நல்லா டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அந்த கலர் வந்துச்சுன்னா நமக்கு ராகி ஃப்ளவர் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. கத்திரிக்காய் மீன் தொக்கை இப்படி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். கத்திரிக்காய் மீன் தொக்கை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன், 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 டொமேட்டோ எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 கத்திரிக்காய் நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா கருப்பாகிடும். 1 கப் அளவு புளி கரைசல், 2 தேக்கரண்டி கொத்தமல்லி பவுடர், 1 தேக்கரண்டி மஞ்சத்தூள், 3 தேக்கரண்டி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பேன் வச்சு ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க வெந்தயம் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நல்ல மணமாக இருக்கும். பூண்டை தட்டி போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எள்ளு போடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா, வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகும், அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக வெங்காயமும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோயும் ஒரு பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. சாந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி பவுடர், மிளகாத்தூளை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க புளி காய்ச்சலை ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். கத்திரிக்காய் மீன் தொக்குக்கு கோல்டன் பாம்பேனோ ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மீன் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்போது நமக்கு பார்க்கவே நல்லா ஹெம்மியாக நாக்கில் சுவை வர்ற அளவுக்கு கத்திரிக்காய் மீன் தொக்கு களி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கத்திரிக்காய் மீனோட ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி ஸோ களியும் நமக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாதுகாப்பாக இருங்க. Until then, bye from RK.